வணக்கங்க. இப்போது நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து இது நடந்ததில்ல ஏர் ஃப்ரெஷ் அகமதாபாத்தில். அதுக்கு வந்து அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அது என்னங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நிறைய வந்து கிளியர் பண்ணும்போது அதை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒரு 80,000 கேஷு, அப்புறம் வந்து 70 டோலாஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அது வந்து மெஷர்மெண்ட் அந்த யூனிட்ஸ், அந்த கிராமு இந்த கிலோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த எடை அளவு அது அவ்வளோ வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பார்த்துட்டு அதை வந்து யாருக்கு என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கங்கிறதெல்லாம் போடல. பட் வந்து அது அவங்களுடைய கின்னுக்கு சொந்தக்காரங்களுக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பட்டேல்னு ஒருத்தர் வந்து ராஜ் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து வாலண்டியர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் பக்கத்துலேயே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம் போகிறதுக்கு. 15 to 20 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபயர் பிரிகேட் போலீஸ் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், ஃபயர் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்களால் உள்ள ஹெல்ப்பே பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச்சர்ஸ்லாம் வந்து இல்லை அப்போது. அதனால் வந்து சாரீஸு பெட்ஷீட்லாம் வச்சு பெட்ஷீட்ஸ்லாம் வச்சு இன்ஜூரை வந்து எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது அத்தாரிட்டிஸ் வந்து பட்டேல் அவங்க டீமை வந்து 9 o'clock வரைக்கும் அங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. சும்மா போய் நின்று வேடிக்கை பார்க்குறவங்கலாம் துரத்தி விட்டாங்க. இதை தவிர பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து பகவத்கீதா அப்படின்லாம் கூட அதெல்லாம் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நெருப்பு பற்றி எரிஞ்சப்போ இதெல்லாம் எப்படி வந்து ஒன்றுமே ஆகாமல் கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரிய விஷயந்தான். இது வந்து ஒரு வேளை அது ஃப்ளைட்டில் இல்லாமல் வெளியில் வந்து அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கலாம் அவங்களுக்கு கிளியர் பண்ணும்போது. அந்த பட்டேலுங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். என்னால் என்ன முடிஞ்சதோ அதை வந்து நான் செஞ்சுருக்கேன். பட் இந்த இன்சிடெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து 700 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொன்னார். பக்கத்தில் நெருங்கவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அந்த பிஜே மெடிக்கல் காலேஜில் தான் போய் மோதிச்சு இல்லையா, அதனால் வந்து ஒரு சைடு வந்து நல்லா பாதிக்கப்படாத இடத்துல இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸு, டாக்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பால்கனி வழியாக வந்து குதித்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சில பேர்லாம் வந்து ஹெல்ப்பும் வந்து நாடியிருக்காங்க. இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கான். வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வந்து வீடியோ எடுத்திருக்கான். ரொம்ப க்ளோஸாக போகுது ஏரோப்ளைன் அப்படிங்கிறனால நம்மளே அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா, எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிக்கலான்னு பார்த்துருக்கான். பார்த்தா இந்த மாதிரி திடீர்னு பிளாஸ்ட் ஆகிருச்சு. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவன் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்கான். இதையுமே வந்து ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டு அத்தாரிட்டிஸ் வந்து அதை வந்து ப்ராப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், கிராஷ் ஆனதுக்கு பக்கத்தில் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைலட் வந்து நான் பிஜேஎன்ஜி காலேஜுக்கு போய் ஹாஸ்டலில் மோதனால கம்மியான கேஷுவாலிட்டிஸ் இருந்தது. இல்லை அந்த 3 story பில்டிங்லாம் போயிருந்தால் இனியும் வந்து ரொம்ப வந்து கேஷுவாலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து தன்னையும் பொருட்படுத்தாமல் மற்றவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து இவ்வளோ தூரம் நான் சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவரை பைலட்டை பற்றி. இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று இதில் இருக்கும், பிளேனில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். என்ன ஒரு தண்ணியில் விழுந்தாலோ இல்லாட்டி ஃபயர் ஆனாலுமே அதுக்கு எதுவுமே ஆகாது. அதை ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க, ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஏதுன்னு அதையும் வந்து இனிமேல் தான் தெரிய வரும், நம்மளுக்கு என்னன்னு சொல்லும்போது தெரிய வரும். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமே நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மஸ்கட்டோட ஃப்ளைட் ஒன்றுக்கு வந்து பாம்பு த்ரெட் வந்திருக்கு. அதை வந்து செக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும், அப்படியே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பிராண்டு அப்புறம் ரெப்யூட்டேஷன் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிறதுனால போகும். என்ன பண்ண போகிறாங்க ஏது இன்வெஸ்டிகேஷனில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.